பேக் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட 4th லெக்சர் பார்க்க போகிறோம். அது எதை பற்றி இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ராபிக் லெவல். ட்ராபிக் லெவல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஈகோசிஸ்டமில் எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ட்ராபிக் லெவல். அது மட்டும் இல்லாமல் இதை எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் ஒரு ஃபுட் செயினில் எந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றதையும் இந்த ட்ராபிக் லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகும் ஒரு ஈகோசிஸ்டமில்? ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸை ப்ரைமரி கன்சியூமர்ஸ் சாப்பிடும், ப்ரைமரி கன்சியூமர்ஸை செகண்டரி கன்சியூமர்ஸ் சாப்பிடும், அதுக்கப்புறம் ஃபைனலாக டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வரும். இந்த எனர்ஜி ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ட்ராபிக் லெவல். அண்ட் ஃபர்தர் இந்த ஸ்னேக் இந்த லெவலில் தான் இருக்கணும், இந்த ஈகிள் இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுறது எது ஆக்குப்பை பண்ணுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ட்ராபிக் லெவல் தான். அண்ட் இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்று, எனர்ஜி ஃப்ளோ எப்பயுமே யூனி டைரெக்ஷனல் தான், அதாவது அது ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனர்ஜி எப்பயுமே ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸ் தான் போகும் இல்லையா? கன்சியூமரை இந்த டெர்ஷரி கன்சியூமர் ஈகிளை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ரேட் சாப்பிடும், இந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா என்ன? இல்லை. ஸோ எனர்ஜி எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? யூனி டைரெக்ஷனல் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு த ஃபைனல் கன்சியூமர்ஸ். அதே மாதிரி ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இப்போது இந்த இந்த ப்ரொடியூசரை இந்த ரேபிட் இந்த ரேபிட் சாப்பிடுதுன்னு வச்சுப்போமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எனர்ஜி இங்கேருந்து இந்த ரேபிட்டுக்கு போகும்போது எனர்ஜி ஹீட்டில் லாஸ் ஆகிடும். ஃபர்தர் இந்த ட்ரீஸே அதோட மெட்டபாலிசம்காக ஃபர்தர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரொடியூசர்கிட்டேருந்து இந்த ரேபிட்டுக்கு எனர்ஜி போகும்போது ஃபுல் எனர்ஜி போகாது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகிடும். ஸோ எனர்ஜி ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது குறையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, எனர்ஜி ஃப்ளோ எப்பயுமே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ரெண்டாவது, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது அங்கே எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ ட்ராபிக் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் செயின், ஃபுட் வெப் அண்ட் ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ். இதெல்லாம் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் செயின்னா ஒன்றுமே கிடையாது, எப்படி எனர்ஜி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்கானிசமில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயினில் யூஸ்வலாக என்ன இருக்குன்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும். அந்த ஆர்கானிசம்க்கும் அதில் இருக்கிற இன்னொரு ஆர்கானிசம்க்கு என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னா, ஒன்று அது இன்னொரு ஆர்கானிசத்தோட ஃபுட்டாக இருக்கும், இல்லை அது இன்னொரு ஆர்கானிசத்தோட ப்ரிடேட்டராக இருக்கும். ரைட்? ஒரு series of organisms at each tropic level with repeated eating and being eaten link is called as food chain. 2 வகையான ஃபுட் செயின் இருக்குது. ஒன்று கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். கிரேசிங் ஃபுட் செயினாக ஒன்றும் இல்லை, அது இப்போ ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போமா. ஒரு பிளான்ட்டோ ட்ரீயோ இல்லை ஒரு ஃப்ளவரோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது கிரேசிங் ஃபுட் செயின். அதுவே ஒரு டெட் லீஃப், டெட் அனிமல் அப்படின்ற மாதிரி ஒரு டெட் ஆர்கானிசம்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எக்ஸாம்பிள் ஆஃப் அ கிரேசிங் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. டெட் லீவ்ஸை வுட் லவ் சாப்பிடுது, வுட் லவ்ஸை பிளாக் பேர்ட் சாப்பிடுது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஸோ அடுத்த கான்செப்ட் ஃபுட் வெப். ஃபுட் வெப்னா ஒன்றும் இல்லை, இப்போ 4-5 ஃபுட் செயினை மிங்கிள் பண்ணி ஒன்று கொண்டுட்டு வந்தோம்னா அதுதான் ஃபுட் வெப். சரி, எதுக்கு இந்த ஃபுட் வெப் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஃபுட் செயினில் இப்போ ஈகிள் இருக்குன்னா ஈகிளோட ஃபுட்டை நம்ம ஸ்னேக்கை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனால் ஈகிளுக்கு நிறைய ஃபுட் இருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு ஈகிளுக்கு ஃபுட்டாக சாப்பிடக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஒரு விஷயம் காட்டுதுன்னா அதுதான் ஃபுட் வெப். ரைட்டா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஈகிள் இருக்கா. ஈகிள் ஒரு ஸ்னேக்கையும் சாப்பிட்லாம், ஒரு மவுஸையும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ஒரு ஃப்ராகையும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அதுக்கு வெரைட்டி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமால் இத்தனையும் சாப்பிட முடியும். இதெல்லாம் பாசிபிள் ஃபுட் செயின்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறது தான் ஃபுட் வெப். ரைட்? ஸோ இந்த ஃபுட் வெப்பில் ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒன்று ரிலேட் ஆகிருக்கா. இந்த மாதிரி ரிலேஷனை நம்ம நிறைய வகையாக பிரிக்கலாம், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த டைப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அமென்சாலிசம். அமென்சாலிசம்னா என்னென்னா, 2 ஆர்கானிசம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் அந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம்
சாரி தப்பாக சொல்லிட்டேன். அமென்சாலிசமில் ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு ஹார்ம் ஆகும், அதாவது ஒரு ஆர்கானிசமுக்கு அது வந்து ஒரு ஹார்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெல் அனதர் ஆர்கானிசம் ரெண்டாவது ஆர்கானிசம் அது வந்துட்டு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்குமா, இங்கே ஒரு கவ் இருக்குது, இங்கே ஒரு லேடி பேர்ட் இருக்குது. இந்த கவ் என்ன பண்ணுதுன்னா அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றது. புல் சாப்பிடும்போது அதுக்கு அடியில் மறைஞ்சிட்டு இருக்க லேடி பேர்ட் வெளியில் வருது. அப்போ இந்த காக்கா என்ன பண்ணிடுது, இந்த லேடி பேர்டை சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ அப்போது இந்த கவ்வுக்கும் லேடி பேர்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் லேடி பேர்டு வந்து ஹார்ம் ஆகுது, வைல் கவ்வுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் அமென்சாலிசம். அடுத்து பேரசைட்டிசம் என்னென்னா, இதில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் அடையும், இன்னொரு ஆர்கானிசம் வந்துட்டு ஹார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் இருக்கும்ல தலையில் டிக், உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேரசைட்டிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்கும். ஸோ அப்போ அந்த டிக்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகும், வைல் அந்த டாக் வந்து ஒன்று அதோட ரத்தத்தை இழக்குது, இன்னொன்று வந்துட்டு அதுக்கு நிறைய டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எது வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு பெனிஃபிட்டையும் இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஹார்மையும் தருதோ அதுக்கு பேர் பேரசைட்டிசம் இல்லையா. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஸ்பீசஸ் பேரசைட்டாக இருந்தால் அதுக்கு பேர் பேரசைட்டிசம். ஒருவேளை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்க ஸ்பீசஸ் ப்ரிடேட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே அதே கான்செப்ட் தான், ஒரு ஸ்பீசஸ் ஹார்ம் ஆகும், இன்னொரு ஸ்பீசஸ் பெனிஃபிட் ஆகும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைகர் எடுத்துப்போமா, இந்த டைகர் வந்துட்டு அதோட இரையை வந்து வேட்டையாடுது. அப்போ இந்த இரை வந்துட்டு செத்து போயிடுது, ஹார்ம் ஆகுது, வைல் இந்த டைகருக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷனுக்கு பேர் ப்ரிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்துட்டு காம்படிஷன்னா ரெண்டு ஆர்கானிசம்க்குமே நல்லது நடக்காது, கெட்டது தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரே ஒரு சீப்பு வாழைப்பழம் தான் இருக்குது, ஆனால் இங்கே 2 குரங்கு அடிச்சுக்குது. ஸோ எய்தர் இதுக்கு கிடைக்கும் இல்லை இதுக்கு கிடைக்கும், இல்லை ரெண்டுத்துக்குமே கிடைக்காமலே போகலாம் இல்லையா. அதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை வேறு போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே மோசமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய, ரெண்டுத்தையுமே ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு பேர் காம்படிஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் பாருங்கள், இந்த ஒரு எலும்புக்காக இந்த ரெண்டுத்துக்கும் குத்து சண்டையே நடக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேர் தான் காம்படிஷன். அடுத்து கமென்சாலிசம் வந்து அமென்சாலிசம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதோட ஆப்போசிட். இங்கே என்ன ஆகும்னா, ஒரு ஆர்கானிசம்க்கு பெனிஃபிட் கிடைக்கும், இன்னொரு ஆர்கானிசம் வந்துட்டு பெனிஃபிட்டும் இருக்காது, ஹார்மும் இருக்காது, அது அன்எஃபெக்டடாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அதுகெயின் அந்த மாடு, அந்த பக்கு, அந்த காக்காவே எடுத்துப்போம். இந்த பக்கை விட்டுருங்க, ரைட். இப்போ இந்த காக்காவை எடுத்துப்போமா, இந்த மாடு வந்து சாப்பிட்றதுனால பக்கு வெளில வருது. அந்த பக்கை யார் சாப்பிட்றாங்க, இந்த காக்கா சாப்பிடுது இல்லையா. ஸோ அப்போ இந்த காக்கா வந்து பெனிஃபிட் ஆகுது, வைல் இந்த மாடு வந்து அன்எஃபெக்டடாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் இன்டராக்ஷன், இதுக்கு வந்துட்டு நியூட்ரல். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா கமென்சாலிசம், ரைட். அடுத்தது வந்துட்டு மியூச்சுவலிசம் அப்படின்னு பேர். மியூச்சுவலிசம்னா இது 2 ஸ்பீசஸ்க்குமே பெனிஃபிஷியலாக அமையும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம், ரைசோபியம் லெக்யூமினஸ் பிளான்ட் அப்படின்னு இல்லையா. அந்த ரைசோபியம் லெக்யூமினஸ் பிளான்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மியூச்சுவலிசம்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். பீஸ் என்ன பண்ணும், பூவில் இருக்கிற நெக்டரை உறிஞ்சும், அப்போ அந்த பீஸுக்கு வந்துட்டு ஹனி கிடைக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் அந்த ஃப்ளவர் வந்துட்டு ப்ளூம் ஆகிறதுக்கு இந்த பீஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி அதோட போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதோட ஜெனரேஷனை பரப்புறதுக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன் விச் போத் த ஸ்பீசிஸ் ஆர் பெனிஃபிட்டட் இஸ் கால்ட் as mutualism. ஸோ மூவிங் ஆன் டு another important கான்செப்ட், ecological pyramid. ஸோ முன்னாடி நம்ம ட்ராபிக் லெவல் பார்த்தோமா, இப்போ இந்த ட்ராபிக் லெவலில் ஒரு பிரமிட் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதுக்கு இன்னும் பிரமிட் வர மாட்டேங்குது, பிரமிட் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ecological pyramid அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் இந்த பிரமிடில் நிறைய ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்கும். இந்த ஹரிசாண்டல் பார்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா வந்து ட்ராபிக் லெவல். இது ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம், கன்சியூமராக இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதா ஹரிசாண்டல் பார்ஸ். அதே மாதிரி இந்த லென்த் எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லென்த் ஆஃப் த பார் எதை ரெஃபர் பண்ணுது, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் தட் பர்டிகுலர் ட்ராபிக் லெவல். ஸோ அந்த ஈக்கோலாஜிக்கல் பிரமிடில் 3 டைப்ஸ் இருக்குது, பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்னா இதுதாங்க ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் இருக்கும், அதுக்கு மேலே கன்சியூமர் இருக்கும், ப்ரைமரி கன்சியூமர் இருக்கும்,
அதுக்கு மேலே செகண்டரி கன்சியூமர் இருக்கும். ஸோ அந்த ஈக்கலாஜிக்கல் பிரமிட் வந்துட்டு ஷேப் மட்டும்தான் மாறுமே வழியே இந்த ஒரு ஆர்டர் வந்து மாறாது. கீழே ப்ரொடியூசர், அது மேலே ப்ரைமரி கன்சியூமர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை வச்சு நம்ம அந்த பிரமிடை மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதர் இன்வெர்ட்டடாக இருக்கலாம், அதாவது ட்ரையாங்கிளை தலைகீழாக கவுத்துன மாதிரி இருக்கலாம், இல்லை அப்ரைட்டாக ட்ரையாங்கிளை ஸ்ட்ரைட்டாக வச்ச மாதிரியும் இருக்கலாம். இப்போ ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு அப்ரைட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆப்வியஸாக கிராஸஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிராஸ்லேண்ட்குள்ளே போகிறோன்னு வைங்க, கிராஸ் அதிகமாக இருக்குமா இல்லை ஈகிள் அதிகமாக இருக்குமா? ஒரு ஈகிள் பார்க்கலாம், 2 ஈகிள் பார்க்கலாம், ஆனால் கிராஸஸ் எங்கே பார்த்தாலும் கிராஸஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் லார்ஜ் நம்பராக இருக்கும். அப்போ அந்த பார் தான் லென்த்தாக இருக்கும். அப்போ ஆப்வியஸாக பிரமிட் எப்படி வரும்? நேராக வரும். ஸோ அதனால் இது வந்து அப்ரைட். அதுவே ட்ரீ ஈகோசிஸ்டமில் அது இன்வெர்ட்டட். ஏன்னா இங்கே வந்து ஃபைனல் லெவல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹைப்பர் பேரசைட், ஃப்ளீஸ்னால் குட்டி குட்டி பூச்சி. எப்பயுமே பூச்சியோட அந்த பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீ ஈகோசிஸ்டமில் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு இன்வெர்ட்டடாக இருக்குது. அடுத்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ்ன்றது ஒரு டெக்னிக்கலான பெரிய வேர்டுன்னு நினச்சிக்காதீங்க. பயோமாஸ் அப்படின்னா வெயிட், அவ்வளோதான். ட்ரை வெயிட் எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற அந்த ட்ராபிக் லெவலில் இப்போ அதாவது ஒரு இடத்துல இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதோட ட்ரை வெயிட்டை மெஷர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு பிரமிட் போடுறது தான் வந்துட்டு பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதுவும் அப்ரைட்டாகவும் இருக்கலாம், இன்வெர்ட்டடாகவும் இருக்கலாம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் இது வந்துட்டு அப்ரைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் ஆப்வியஸாக நிறையா இருக்கும். அப்போ அதை கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வெயிட் போட்டோன்னா அதோட வெயிட் தான் கூட இருக்கும். இப்போ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் எப்பயுமே அது வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து அப்ரைட்டாக இருக்கும். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் அது இன்வெர்ட்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் ப்ரொடியூசர்ஸ் எது? ஃபைட்டோபிளாங்டன் அப்படின்றது வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன? கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணுயிர். அந்த நுண்ணுயிர் எவ்வளோ உங்கள் வெயிட் இருக்க போகுது? அப்போ அது கம்மியாக தான் வெயிட் இருக்கும். அப்போது இது எவ்வளோ, இந்த ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு ப்ளூ வேல் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னு வைங்க, அதை காய வச்சு நீங்கள் ட்ரை வெயிட்டே எடுத்தாலும் அது ஆப்வியஸாக மைக்ரோ ஆர்கானிசமோட வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்துட்டு இஸ் இன்வெர்ட்டட். அடுத்து பிரமிட் ஆஃப் எனர்ஜினா என்ன? இதை நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு வந்த கான்செப்ட் தான். எனர்ஜி ஃப்ளோ வச்சு ஒரு பிரமிட் போட்டோன்னா அதுதான் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ப்ரொடியூசர்லேருந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு போகும்போது எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ ஃபஸ்ட்டு லெவலில் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அடுத்த லெவலில் எனர்ஜி கம்மியாக இருக்கும், அடுத்த லெவலில் அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ இந்த பிரமிட் எப்படி இருக்குது? அப்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸும் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸும் அப்ரைட்டாகவும் இருக்கலாம், தலைகீழாகவும் இருக்கலாம், அதாவது இன்வெர்ட்டடாகவும் இருக்கலாம். ஆனால் பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? அப்ரைட்டாக தான் இருக்கும். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்சி. எப்படி ஒரு எனர்ஜி ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி போகுது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மாறுதுன்றதை மெஷர் பண்ணுறது தான் எனர்ஜி எஃபிஷியன்சி. இந்த கான்செப்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 10%. இந்த 10% என்ன அப்படின்னா இது என்ன சொல்லணும்னா பேசிக்கலாக ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது ஒன்லி 10% ஆஃப் த எனர்ஜி மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா. ரைட். திஸ் இஸ் கால்ட் as எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இவ்வளோ தான். அடுத்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் பிரமிடை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஈக்கலாஜிக்கல் பிரமிட் போட்டோம்னா ஒரு ஃபுட் செயினை மட்டும்தான் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃபுட் வெப்பை வந்து அக்காமடேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட் வெப்பில் நிறைய ஆர்கானிசம் இருக்கும். ஸோ ஈக்கலாஜிக்கல் பிரமிடில் ஒரு சின்ன ஃபுட் செயின் மட்டும்தான் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இது ஒரு லிமிட்டேஷன். இன்னொன்று வந்துட்டு இந்த ஃபுட் செயினில் சாப்ரோஃபைட்டுக்கு வந்துட்டு பிளேஸ் இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு லிமிட்டேஷன். அடுத்து 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஒன்று பயோ அக்யூமுலேஷன், இன்னொன்று வந்துட்டு மேக்னிஃபிகேஷன். நாட்டில் பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்குங்க, அதனால எமர்ஜ் ஆன ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு பயோ அக்யூமுலேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட டிஃபைன் பண்ணலாம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டர் பாடிஸுமே பொல்யூட்டடாக தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு மீன் இருக்குன்னா ஆப்வியஸாக அந்த வாட்டர் பாடியோட பொல்யூட்டண்ட்டை அந்த மீன் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கும், அதாவது அக்யூமுலேட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி அதை எடுத்துக்கிட்ட பொல்யூட்டன்ட் அது வளர வளர அந்த பொல்யூட்டண்ட்டும் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து
எந்த ரேட்டில் வந்து அந்த பொல்யூஷன் அக்குமுலேட் பண்ணுதோ அதை விட அது லாஸ் பண்ணுற ரேட் கம்மியாக இருக்கும். எப்பயுமே நம்ம பாடி வந்துட்டு மெட்டபாலிசம் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புல இருக்கிற பொல்யூட்டண்ட்டை வெளியில் தள்ளிடும் இல்லையா. ஆனால் நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதே அதிகமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அதால் அந்த பாடியோட வெளியில் தள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொல்யூட்டன்ட் என்ன ஆகும்னா நம்ம பாடியில் பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ அக்யூமுலேஷன், ரைட். Bioaccumulation is the gradual accumulation of pollutant, chemicals or other substances in an organism. Then bioaccumulation. அடுத்து biomagnification. ஸோ நம்ம சொன்னோமா இந்த மீனில் வந்துட்டு ஃபுல்லாக பொல்யூட்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இது ஒரு மீன் சாப்பிடுதுன்னா இந்த மீனோட பாடியில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ் ஒரு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு ரேபிட் இருக்குதுன்னு வச்சுப்போமா. அந்த ரேபிட் வந்துட்டு ஒரு பெஸ்டிசைடு அடித்த ஒரு பிளான்ட்டை சாப்பிடுது. அப்போ அந்த பெஸ்டிசைடில் இருக்க பொல்யூட்டன்ட் ஒரு கெமிக்கல்ஸ் வந்துட்டு அந்த ரேபிட் உடம்புக்கு போகும் இல்லையா. அப்போ அந்த ரேபிட்டை வந்து இன்னொரு டைகர் சாப்பிடுதுன்னா அந்த ரேபிட் உடம்புல இருக்கிற பொல்யூட்டன்ட் கொஞ்சம் அந்த டைகர் உடம்புக்கு மாறும். இந்த மாதிரி பொல்யூட்டன்ட் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து அடுத்தடுத்த ட்ராபிக் லெவலுக்கு வந்துட்டு ஏறி போய்கிட்டே இருக்குது, மூவ் ஆகி போயிட்டே இருக்குன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ இது பேசிக்கலி வந்துட்டு இந்த பெஸ்டிசைடு இல்லை இந்த ஃபங்கிசைடு இந்த மாதிரி விஷயத்தில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னா டிடிடி. ஏன் நான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த டிடிடி வந்துட்டு உலகத்திலே பியூரான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லப்படுற பிரெஸ்ட் மில்க், அதாவது மதர்ஸ் மில்கில் கூட இந்த டிடிடியோட கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றது சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு பயோமேக்னிஃபிகேஷன் பொல்யூட்டன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரைட். இந்த பயோமேக்னிஃபிகேஷனோட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் there are few PYQs. இந்த PYQs எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி தான். இதில் பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த PMF புக்லேருந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா நியூட்ரியன் சைக்ளிங். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Continue watching the lectures. Do support to our channel. So like, share and subscribe. நன்றி.